என் பேர் கீர்த்திகா. நான் ஜேபிலேருந்து வந்திருக்கேன். நான் வந்து இயேசு அறியாத குடும்பத்திலேருந்து வந்தேன். அப்போ நான் சுமிதா ஆண்டிக்கிட்ட ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வச்சேன். ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வச்சோடனே ஆண்டி சொன்னாங்க, ஏசப்பா உன்னை பார்க்குறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காருமா, நீ சீக்கிரமாக வந்துடு அப்படின்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் சீக்கிரமாக கிடச்சோன்னே எனக்கு ஷாக்கிங்காக இருந்துச்சு. அட் த சேம் டைம் ஆண்டி என் வாழ்க்கையில் நடந்ததை நானே சொல்லாமல் ஆண்டியே சொன்னோன்னு இன்னும் கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்துச்சு. இங்கே வந்து மாந்திரிக கட்டில் நான் கொஞ்சம் பாதிக்கப்பட்டனால தான் ஆண்டிக்கிட்ட ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வைக்கிறதுக்கு காரணமே. அப்புறம் இங்கே ப்ரேயருக்கு வந்ததுக்கப்புறம் ஆண்டி என் வாழ்க்கையில் நடந்ததை நானே சொல்லாத முன்னுக்கு ஆண்டியே சொன்னோன்னு ஷாக்கிங்லேருந்து நான் இன்னும் மீளலை. அப்புறம் ப்ரேயருக்கு போகலான்னு சொல்லி ஆண்டி கூப்பிட்டு போனவும் பைபிளில் கையை வைக்க சொல்லிட்டு கண்ணை மூட சொன்னாங்க. நானும் கண்ணை திறக்காதீங்கம்மான்னு சொல்லி ஆண்டி ஜபிக்க ஆரம்பித்தாங்க. ஜபிக்க ஆரம்பித்தோன்னே எனக்கு முதல்ல வந்து பிளெயினாக வெள்ளை கலரில் தெரிஞ்சிச்சு. அந்த ஸ்காய் நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்கும் அந்த மாதிரி வெள்ளையாக தெரிஞ்சு ஆண்டி ஜபிச்சிட்டு இருக்காங்க அங்கே என் வாழ்க்கைக்காக. ஜபிச்சிட்டு இருக்கும்போது எனக்கு அந்த மாதிரி தெரிஞ்சிச்சா, ஏசப்பா இந்த பிள்ளைகள் பட்ட அந்த மாந்திரிக கட்டிலேருந்து கட்டுகள் அவுத்து விடுங்கன்னு சொல்லி சம்திங் என்னமோ ஆண்டி அந்த மந்திரத்தை ஜபிக்கும் போது சுற்றி இருட்டாயிடுச்சுங்க, சுற்றி பிளாக் ஆயிடுச்சு. பிளாக் ஆனதுக்கப்புறம் ஆண்டி அந்த கட்டுகளை ஏசப்பா நீங்கள் தான் அந்த பிள்ளைய அந்த கட்டிலேருந்து விடுவிக்கணும்னு என்னமோ சொல்கிறாங்க. அந்த கட்டுகளை வந்து ஏசப்பா அவுக்குறாங்க அப்படின்னு என்னமோ சொல்கிறாங்க. அந்த கட்டு வந்து அந்த பிளாக் வந்து ஃபுல்லாக ரிமூவ் ஆகி ஒரு ஒளி மாதிரி வந்து என் கண்ணில் வந்து கண்ணுக்கிட்ட அந்த டார்க் அந்த ப்ளூ கலரில் அந்த ஒளி கண்ணுக்கிட்ட வந்து 2 வாட்டி வந்துட்டு போகுது. வந்துட்டு போனோன்னா அந்த கட்டுகளெல்லாம் ரிமூவ் ஆனதுக்கப்புறம் ப்ளைனாக ஒரு இடத்த நான் பார்க்குறேன் வெள்ளை கலரில். யாரோ நிற்கிறாங்கன்னு தெரியும், ஆனால் அது யாருன்னு தெரியாது. ஏசப்பான்னு என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. அந்த ப்ரேயர் படிக்க எனக்கு கூஸ் பம்ப்ஸ் வந்ததையும் என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. இது ஒரு புது வித அனுபவமாக இருக்குது. இன்னொன்று, என்னோடய கழுத்தை சுற்றி ஒரு பாம்பு இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங், வெயிட்டான ஃபீலிங். அதை இங்கே அந்த ஏசப்பா அந்த பிள்ளையோட கட்டுகளை ரிமூவ் பண்ணுங்கன்னு அவங்க சொல்லும் போது அந்த பாம்பு வந்து கழுத்துலேருந்து யாரோ இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. இழுத்து நம்ம காலில் சிலுப்புற கழட்டுனா எப்படி இருக்கும், அந்த சிலுப்புற கழட்டுன மாதிரி அது ரிமூவ் ஆகுது நம்ம கால் கீழே. இங்கே இழுத்து அந்த கால் கீழே வந்து அது போகுது. அப்படி ஒரு ஃபீல் இருந்துச்சு. கடைசியாக ஆண்டி வந்து ப்ரேயர் முடிஞ்சுமா மெல்ல கண்ணை திறங்கன்னு சொல்லும்போது மெல்ல திறக்கணும்னு உடம்பு டயர்டாகிடுச்சு. அப்படி வந்து உட்காந்து ஆண்டிக்கிட்ட பேசும்போது உடம்பு பாரமாக இருந்துச்சு. ப்ரேயர் முடிச்சுட்டு ஆண்டி ஜபிச்சதுக்கப்புறம் அவங்க வந்து இங்கே உட்காந்து பேசணுன்னு உடம்பு ரிலீஸ் ஆச்சு. ஆனால் டயர்டாக இருக்குது, இந்த இடம்லாம் வலிக்கு. என்னை அந்த கட்டையிலேருந்து விடுவிச்ச ஏசப்பாவுக்கு நன்றி. தேங்க்யூ.